ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தில் இட்லி பொடி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். செஞ்சுட்டு எது எவ்வளோன்னு பார்த்துடலாம். கருப்பு உளுந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் 1/3 ரேஷியோவில் எள்ளு எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இந்த அளவுக்கு பொடிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பூண்டு பொடியை தட்டி வச்சுருக்கேங்க. நல்லா தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை தோலோடவும் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நான் இதை எந்த அளவுக்கு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.